கனியக்கா போயிட்டு அவங்களோட 3 கேஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்வதி மேலே. பார்வதி மேலே எதுக்குன்னா, அவங்களுக்கு அடிபட்டப்போ ரொம்ப இருந்தவங்க. இந்த ஜுவல்லரி டாஸ்கில் வந்து சுபிக்ஷாக்கும் அரோராக்கும் அடிபட்டப்போ ஏன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் ரம்யாவை வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாங்க. அந்த கேப்டனுங்கிற பதவியை யூஸ் பண்ணி விக்ரம் அந்த இடத்த விட்டு எந்திக்க வைக்க ட்ரை பண்ணாங்கல்ல, அதுக்காக. அதுக்கப்புறம் விக்ரம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு 3 கேஸ் கொடுக்குறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இவங்க திவ்யா வராங்க. திவ்யா வந்துட்டு 3 கேஸ் கொடுக்குறாங்க. மொதல் கேஸ் வந்து பாருவுக்கு மைக் போடாததுக்கு கேஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒரு காஃபி பர்சன், எனக்கு காஃபி இல்லாமல் இருக்க முடியாது. பட் ஸ்டில் இங்கே டீ தான் கிடைக்கிது, இருந்தாலும் பரவாயில்லன்னு குடிச்சிட்ருக்கேன். அப்போ இப்போ அந்த இருந்த டீயும் போயிடுச்சு பார்வதி மைக் போடாதனால. நேற்று நைட்டு நான் பார்க்கும்போது 2 பேரும் லிட்டலாக இப்படி கலட்டி வச்சுட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்கக்கிட்ட போய் ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, ஒரு அவங்க வச்ச குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க நான் பேசினாலே அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால தான் நான் எதுவுமே சொல்ல போகல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வியானாவை பற்றி அடுத்த கேஸ். வியானா வந்து அந்த பக்கெட் இஷ்யூவில் வந்துட்டு அவங்கக்கிட்ட எவ்வளவோ நான் சொன்னேன், அந்த நான் சொன்னப்பவே அதை அட்ரஸ் பண்ணி முடிச்சிருந்தா அதோடு அந்த வேலை முடிஞ்சிருக்கும். அது இல்லாமல் அது பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கானா வினோதன்னா, நான் ஏதாச்சும் ஒன்று ஒரு சண்டையை தடுத்து நிறுத்துறதுக்காக போனால் கூட அவர் என்கிட்ட என்னை பேச விட மாட்டேங்கிறாரு, என்கிட்ட கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோதண்ணா மேலே ஒரு கேஸ். அப்புறம் விக்ரம் மேலே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அந்த இடத்துல அவங்க எல்லாரும் கூட தூங்கினாங்க, பட் நான் தூங்காமல் அந்த நகையை பாதுகாத்தேன். ஒருவேளை நான் தூங்கிட்டேன்னா யாராச்சும் வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போ அவர் என் பேரை சொல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4வது கேஸ். அப்புறமா அரோரா வராங்க. அரோரா வந்துட்டு ஒரு 3 கேஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பாரு மேலே. பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, என் மேலே ஃபுல்லாக அவதூறு பரப்புகிறாங்க, எல்லாருக்கிட்டேயும் போய் என்னை பற்றி தப்பாக பேசி என் பேரை கெடுக்கிறாங்க, என்னை நாமினேட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்ததாக கமருதீன் மேலே. கமருதீன் வந்து நட்பாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறான், நட்பை துண்டிச்சிட்டா ரொம்ப மனக்கசப்பு கொடுக்குறான், எது சொன்னால் எனக்கு ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சு அதை பண்ணுறான், அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லி கமருதீன் மேலே. அப்புறம் 3rd கேஸ் வந்து விக்ரம் அண்ட் கானா வினோத் மேலே. அவங்க 2 பேரும் கலைஞர்கள், ஆனால் நான் பாடுறத கலாய்க்கிறாங்க, ஏன்னா ஒரு கலைஞனை வளர விடாமல் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சும்மா ஒரு காமெடி கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ 3 பேர் கொடுத்த கேஸ். இதே மாதிரி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்